ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. காயும் நீர் புக்கு கடம்பேரி காளியன் தீய பணத்தில் சிலம்பார்க்கப் பாய்ந்தாடி வேயின் குழலூதி வித்தகனாய் நின்ன ஆயன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். காயும் நீர் புக்கு கடம்பேரி. அந்த கண்ணன், இடைப்பிள்ளையான அந்த கண்ணன் காயும் நீர் புக்கு கடம்பேரி, காளியன்னு சொல்லக்கூடிய அந்த கொடிய நாகம், அந்த நாகத்தினுடைய விஷத்தாலே அந்த நீரானது கொதிக்கிறது. அது காயும் நீராக இருக்கிறது. அந்த மடுவுக்கு அருகிலே இருக்கின்ற அந்த கடம்ப மரம், அந்த மரமும் இந்த விஷக்கொதிப்பினாலே காய்ந்து போய் இருக்கிறதாம். அப்பேற்பட்ட அந்த மரத்தின் மேலேறி மடுவிலே குதித்தான் கண்ணபிரான். அந்த கொடிய காளிய நாகத்தினுடைய அந்த பணத்திலே திருவடிகளை ஊன்றி நடனமாடினான். அப்படி நடனமாடுற காலத்துல அவன் காலிலே இருந்த அந்த சிலம்புகள் எல்லாம் கலகலகலவென்று ஒலிக்கும்படி குதித்து கூத்தாடினான் அந்த கண்ணபிரான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் வேங்குழல் ஓசையை இனியதாக செய்து கொண்டு அந்த வேணுகோபாலனாக அந்த வேங்குழலை ஊதிக்கொண்டு அச்சமின்றி நின்றான். அப்பேற்பட்ட அந்த இடப்பிள்ளை அந்த கண்ணன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று யசோதா பாவத்திலே பெரியாழ்வார் அந்த கண்ணனை இந்த பாசுரத்திலே அனுபவித்தார். இந்த பாசுரத்தை சொல்லுகிற காலத்திலே நஞ்சியருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பட்டரை பார்த்து கேட்டாராம், அந்த தீய காளியினுடைய விஷத்தாலே மடுவும் கொதித்தது, கடம்ப மரமும் காய்ந்து பட்டு போயிற்று. அந்த மரத்தின் மீது கண்ணன் காலை வைத்து எப்படி ஏற முடிந்தது என்று கேட்டாராம். அதற்கு பட்டர், கடம்ப மரத்தின் மீது கண்ணபிரான் ஏறுவதற்கு முன்பாக அந்த மரத்தை ஒரு முறை பார்த்திருக்க வேண்டும். அப்படி பார்த்திருப்பான். அதனால் அவனுடைய கடாட்சம் பட்டவாறே விஷத்தால் காய்ந்து போன அந்த கடம்ப மரமும் துளிர்த்து பச்சிலை பூங்கடம்பாக ஆகிவிட்டது என்றாராம். இதே கேள்விக்கு பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர், நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பிள்ளை, அவர் சொல்லக்கூடிய பதிலையும் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்ததாக சொல்லப்படுகிறது. பாரத யுத்தத்தின் முடிவில் அஸ்வத்தாமன் அவனுடைய பானத்தினால அபிமன்யுடைய மனைவி உத்தரை, அவனுடைய கர்ப்பத்தில் இருக்கிற அந்த சிசு, அந்த ஆண் சிசு, அந்த குழந்தை வந்து வெறும் கரிக்கட்டையாக பிறந்தது. உடனே பார்த்தான் கண்ணபிரான். நேர வந்து தன்னுடைய பெருவிரல் அந்த விரலை வச்சு அழுத்தினானாம். எம்பெருமான் திருவடி பட்டவுடன் அந்த எம்பெருமான் தன் விரலாலே அந்த கரிக்கட்டையை தடவியவுடன் அது உயிர் தெழுந்தது அன்றோ. அதே போல இங்க அந்த கடம்ப மரத்தின் மீது காலை வைத்தான் எம்பெருமான், மிதித்து ஏறினான். அப்படி மிதிக்கிற காலத்துல அந்த திருவடிகள் அந்த மரத்தின் மீது பட்ட உடனே காய்ந்து போன அந்த கடம்ப மரமும் கண்ணன் மிதித்து ஏறியதால் அந்த திருவடிகள் பட்ட உடனே பச்சிலை பூங்கடம்பாக மாறிவிட்டது என்று நம்பிள்ளை விளக்கம் அருளி செய்தார். அப்ப நஞ்சியருக்கு பட்டரோட ஒரு விளக்கம் கிடைச்சது. பெரியவாச்சான் பிள்ளைக்கு நஞ்சியரோட சீடர் நம்பிள்ளை, அவர் மூலமாக ஒரு விளக்கம் கிடைத்தது. அப்படி அந்த கண்ணபிரானுடைய அந்த திருவடி மகிமை தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் என்று அந்த பாசுரத்திலையும் கண்ணபிரானுடைய திருவடி மகிமை சொல்லப்படுகிறது. இன்றைய ரோஹிணி நன்னாளிலே நாமும் அந்த கண்ணபிரானுடைய திருவடிகளை அடிபணிந்து நிற்போம்.